இன்னைக்கு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்னா பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா பீஸ் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறோம். சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ ஜிஞ்சர் போட்டாச்சு. ஜிஞ்சர் ஒரு 10 கிராம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது ரெண்டுமே மிக்சிங்க. இஞ்சி பூண்டும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு டிஷ் செம்மையாக சாப்பிடலாம் நல்லா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கப்பா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு நன்றி நம்பா. ஸோ நம்பா இப்போ முட்டை இல்லையா? ஸோ பாருங்கள், இப்போ சில்லி போட்டு போடுறோம். சில்லி போட்டு ஒரு 5 கிராம் ஒரு லெவலில் போட்டுங்க. 10 கிராமா 5 கிராமா? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் போட்டுங்க. அது 10 கிராம் வரும். ஸோ மஞ்சத்தூள் போட்டுங்க. அதில் மஞ்சத்தூள் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ கறி மசாலா ஒரு 10 கிராம் போட்டுங்க. ஸோ சோயா சாஸ் போட்டுங்க. நம்ம சோயா சாஸ் எத்தனை எம்எல்? இது ஒரு 10 எம்எல் போட்டுங்க. மறுபடியும் பொரிச்சு. ஸோ நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 50 கிராம் போட்டுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் 50 கிராம் போட்டுருக்கு. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி ஒரு 5 கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு. கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு இதை வந்து பவுடர் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 5 கிராம் போட்டுங்க. நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா பண்ணிக்கலாம். முட்டை போட்டுருக்குங்க. ஒரு முட்டை போட்டுங்க. 2 முட்டை கூட டொமேட்டோ பேஸ்ட் போட்டுங்க. நண்பா இது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. பேஸ்ட் இது. அப்புறம் ஒரு முட்டை ஒன்று போட்டுங்க. ஸோ அவ்வளோதான் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். தாளிக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு போடுங்க. ஸோ நண்பா இப்போ உப்பு போட்டுங்க. அதில் சால்ட்டு தேவையான அளவு போட்டுங்க. மாஸ்டர் சூப்பர். கரெக்டாக உப்பு பார்த்துட்டு போடுங்க. ஆமாம். இப்போ நீங்கள் இதில் இதுலேயும் போடுவீங்க. எப்படி இருந்தாலும் அதை பண்ணுவோம், ஃப்ரை பண்ணுவோம். அந்த இதுலேயும் கொஞ்சம் பண்ணுவோம், கிரேவி மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதுலேயும் உப்பு போடும்போது உங்களோட டேஸ்ட் வந்துடும் ஆல்ரெடி. ஸோ இதுதான் வினிகர். சார் ஸோ நம்ம வினிகர் பதில் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்க. நாங்கள் லெமன் போடுறோம். ஸோ வினிகரோட அவாய்ட் பண்ணிக்கோங்க. வினிகர் வந்து கொஞ்சம் இந்த ஐட்டத்தில் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் லெமன் நேச்சுரலாகவே நல்லா ஒரு புளிப்பு தன்மை போட்டுருவாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்பா. நல்லா பிடிப்பார். ஸோ லைட்டாக கருவேப்பிலையும் போட்டுக்கணும்பா. ஸோ நாங்கள் பவுடரும் போட்டுருக்கோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே போட்டுருக்கோம். நல்லாயிருக்கும் பொரிச்சு. 3. ஸோ இது மாதிரி இதுவும் போட்டுங்க. கொத்தமல்லி இலை, மல்லி இலை போட்டாச்சு. நம்ம லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி மணமாக இருக்குதுல. இது இப்போ நல்லா ரெஸ்ட் கொடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்போ தான் அந்த மசாலா நல்லா டிப்பாக இறங்கி ஃப்ரிட்ஜில் வேணாலும் வைங்க, நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு அப்படியே வந்து அதை கிரேவி பண்ணுவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், ஆயில் ஊற்றணும். ஸோ ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும். நம்ம இப்போ சிக்கன் பொரிக்கிறோம். போட்டு பொரிச்சிங்க. நார்மலாக நீங்கள் சிக்கன் 65 எப்படி நார்மலாக பொரிச்சிங்க அது மாதிரி பொரிச்சிங்க. அவ்வளோதான். நம்ம பொரிஞ்சிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பூனில் திருப்பி விடுவோம். நீங்கள் ஓட்டையாக இருக்குங்களா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், நல்லா பொரிச்சாச்சு. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி காமிச்சு. ரொம்ப ஆயில் ஊற்றணும் சரிங்களா? ஸோ ஆயில் ஒரு 5 ml 10 ml போட்டுங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. குடமிளகா இந்த மாதிரி பேட்டர்ன் டைப்பில் கட் பண்ணிக்கங்க. இது பேட்டர்ன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸ்கொயர் ஸ்கொயரில் சில்லி சிக்கனுக்கு இது மாதிரி தான் போடணும். கேப்சிகம் அதே மாதிரி வெங்காயம் அதே மாதிரி தான் போடணும். பாருங்கள், பேட்டர்ன் டைப்பில் ஸ்கொயராக இருக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணி போடணும். ஸோ அது கட் பண்ணுறது ஈஸி தான் உங்களுக்கு. நான் கான்செப்ட் மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ இங்கே சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி சொல்ல பாருங்கள். உப்பு போட்டாங்க. உப்பு போட்டுங்க. உப்பு தேவையான உப்பு போட்டுங்க. என்ன பண்ணுவேன்? ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க நண்பா.
அது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ அது நான் வந்து 10 கிராம் போட்டு நினைக்கிறேன். இது 5 கிராம் போட்டுங்க. இதாச்சு. இப்போ கேப்சிகம் போட்டுங்க. குடை மிளகா போட்டாச்சு. மிளகா நேரம் இருந்தாங்க ஃப்ரையாக இருக்குது. இப்போ டொமேட்டோ பேஸ்ட் போட்டுங்க. அது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க. ஒன்றும் போடுங்க, காரமாக வேணுமா? ஸோ நண்பா நாங்கள் மிளகா பொடி போடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு காரம் தேவையில்லைன்னா நீங்கள் மிளகா பொடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் சொல்லணும். சோயா சாஸ் போட்டுங்க. அது ஒரு 5 ml ஊற்றிக்குங்க. ரெடி. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் உங்களுக்கு ரெடி ஆகி சீக்கிரம் நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். வச்சுருக்கேன் அவ்வளோதான். இந்த ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு சிக்கன் சில்லி சிக்கன். ஸோ இதுதான் நீங்கள் இப்போ வந்து சூப்பராக பட்டர் நானு, அப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸு, நம்ம இந்த மொத்தமாக ரைஸுக்கு அதுக்கு நல்லா இருக்காது. பாஸ்மதி ரைஸு, இந்த மாதிரி கீ ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, பரோட்டாக்கு, தந்தூரி நான், பட்டர் நான், இதெல்லாம் நிறையா இருக்குது. நான்னா அந்த இதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான். ஸோ நான் உப்பு இருக்காக டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மாஸ்டர் பாப்பாரு உப்பு இருக்காக எப்படி இருக்குன்னு. இதுதான் நல்லா இதெல்லாம் லைட்டு பிச்சுட்டு போங்க. ஸோ இப்போ லைட்டாக நம்ம சில்லி போட்டு கொடுக்குறோம். இப்படி காரத்துக்கு தந்தப்போ வேணும். ஸோ ஓகே நண்பா. ஸோ இதுதான் பாருங்க, சூப்பராக நல்லா காரமாக வேறு அளவாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் வேலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த சில்லி சிக்கன் செய்கிறது. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? பொரிச்சு சிக்கனை இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்க நண்பா, சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ப்ளஸ்க்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து இப்போயே நான் உங்களுக்கு அவுட்புட் சொல்லிடுறோம். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆனால் சூடாக பண்ண முடியாதுங்களா? இந்த எண்ணெயில் கம்மிங்க, எண்ணெய் கம்மிங்க. நீங்கள் சாப்பிடுங்க. பாருங்க நண்பா, இப்போ பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு மாஸ்டர் சாப்பிட்றாரு. எப்படி மாஸ்டர் சில்லி சிக்கன்? ஸோ அருமையாக இருக்கா. மாஸ்டர் அவுட்புட் சொல்லிட்டாரு. இப்போ நான் சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே நண்பா. ஸோ வேறு லெவலாக இருக்கான். பிரமாதம். ஸோ ரொம்ப பாருங்கள், பிரமாதம் சொல்லிட்டாரு. தெரியாது பச்சை மிளகா, கேப்சிகம், அந்த சாஸ்லாம் இறங்கி அந்த எரித்தொட்டி சாஸ் போட்டோம். ஸோ அதில் இறங்கி பக்காவாக இருக்குது. அப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டோம். அதோட இது நல்லா தெரியுது. நல்லா சூப்பராக இருக்கும். வேறு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் கண்டிப்பாக சரிங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஜம்பா. அதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க. அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொடுங்க. ஓகே நம்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்கலாக.